ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்ச் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கு நமக்கு சோமவார பிரதோஷம், ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். ஈசனை பிரார்த்தனை செய்து இன்னைக்கு ராசி பலனை பார்க்கலாம். ஏன்னா உலக அளவிலேயே பார்த்தோம்னா இப்போதைக்கு ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன், எல்லாத்தையும் ஒரு பதற்றம், இது எல்லாமே இருக்கு. ஒரு மாதம் முடியக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்தாவது எல்லாருக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் கேதுவுடன் சஞ்சாரம் செய்கிறார். ரொம்ப ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். ஆரவாரம் இல்லாத நாளாக அமையும். அலுவலக வேலைகள் திருப்திகரமாக இருக்கும். சோமவார பிரதோஷத்தில் மறவாமல் ஈசனை சென்று பிரார்த்தனை செய்யலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்கள், இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் செவ்வாய் ராகு அலுவலகத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும். மிதுன ராசி நேயர்கள், ராசிநாதன் புதன் செவ்வாய் ராகுடன் இருப்பதனால் அவ்வப்போது சின்ன சின்ன மன கிளேசங்கள் போகும். சோமவார பிரதோஷத்தில் இன்றைய நாளில் நரசிம்ம பெருமானை வணங்குவது மிகவும் நல்லது. பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வணங்க மனப்பதற்றம் நீங்கும். கடகராசி அன்பர்கள், இன்று கடகராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். சின்ன சின்ன சஞ்சலங்கள் போகலாம். ராசிநாதன் சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் இன்று குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள் உங்களுக்கு போகும். வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். இன்று மற்றவர்களிடத்தில் அறிவுரை கூறுவதோ அல்லது அவர்களினுடைய ஒரு சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் போய் தலையிடுவதையோ தவிர்க்கலாம். சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் சின்ன மன வருத்தத்தை கொடுக்கலாம். உடன் பிறந்தவர்கள் அல்லது கணவன் மனைவி இடையே சின்ன குழப்பங்கள் போகும். இந்த நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது கவனம் தேவை. கன்னிராசி அன்பர்கள், கன்னிராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவானால் சின்ன மன கிளேசங்கள் போகலாம். இந்த சூரியன் சனி சேர்க்கை மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் காதலர்களுக்கும் மற்றும் புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கும் சின்ன மன கிளேசங்கள் வரும். அதனால் எந்த விதமான பாதிப்புகளோ அல்லது பயமோ தேவையில்லை. துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். மனம் விட்டு பேசுவதற்கு இன்று உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சின்ன மன கிளேசங்களோ அல்லது குடும்பத்தில் நடந்த சண்டைகளோ உங்களுக்கு மனதை வருடலாம். இன்று நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுவது மன ஆறுதல் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாய் ராகு நண்பர்கள் உடன் பிறந்தவர்களால் சில குழப்பங்கள் போகும். இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தனுசு ராசி நேயர்கள், இன்று பூமி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கலாம். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பாக பிரிவினை மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்களை பேச வேண்டாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள். மகர ராசி அன்பர்கள், இன்று மகர ராசி நேயர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் இணைந்திருப்பதனால் உத்திரட்டாதி மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. குடும்பத்தில் சின்ன மன குழப்பங்கள் இருக்கும். இதை நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய புதன் செவ்வாய் மற்றும் ராகு இவர்களினுடைய சஞ்சாரம் குழப்பத்தை கொடுக்கும். பெரிதளவுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு மன சங்கடங்கள் இல்லை. இருந்தாலும் உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக இன்று பிரச்சனைகள் தீரும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும்.
மீனராசி நேயர்கள், இன்று மீனராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கலில் இன்றைய நாளில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேது செலவுகளை அதிகம் கொடுக்கும். இன்று உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேற சற்று உங்கள் பெற்றோர்களினுடைய அறிவுரைகளை கேட்கலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். சூரியன் சுக்கிரன் கிரக சேர்க்கையில் இருக்கக்கூடிய சாதக பாதக பலன்கள் என்ன? சூரியனுக்கு சுக்கிரன் கூட இருக்கிறது அப்படின்னா ஒரு பெரிய பலம் தான். இதுக்கு பாதகம் ரொம்ப கிடையாது. சாதக பலன் அதிகமாக இருக்கும். இந்த சூரியன் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஜாதகத்துல எப்பொழுதுமே அவங்க 2 பேருமே ரொம்ப நியரிங் நியரஸ்ட் பிளானட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய சேர்க்கை உடல் ஆரோக்கியத்துல வேணா சில குறைபாடுகளை கொடுக்கலாம். ஒரு வருமானம் வருவதற்கோ இல்ல தன அம்சம் அதிகரிக்கிறதுக்கோலாம் இது நல்ல இந்த காம்பினேஷன் உங்களுக்கு ஒரு நல்ல பலத்தை கொடுக்கும். ஆனால் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த அலர்ஜி வரும், ஒவ்வாமை அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஸோ 12ஆம் இடத்துல இருந்தா தூக்கம் இருக்காது. லக்னத்திலேயே இது இருந்ததுன்னா லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஜீரண கோளாறு அப்படி இருக்கும். 2, 3 எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 6ஆம் இடத்துல இருந்தாலும் ரோகஸ்தானம் தான். அண்ட் அது நீச்சமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி சூரியன் சுக்கிரன் எந்த இடத்துல இருக்காங்கங்கிறத பொறுத்தும் அதனுடைய பலன்கள் இருக்கு. சாதக பலனே இதற்கு அதிகம் உண்டு. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.